வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்ஆர்எஸ் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது சாஃப்ட்வேர் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன். சரி, இது ஒன்றும் இல்லை, இது ஒரு டாக்குமெண்ட் மாதிரி. சாஃப்ட்வேர் ரெக்வயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன், இதை ஷார்ட்டாக எஸ்ஆர்எஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒரு ஃபார்மல் டாக்குமெண்ட். இதில் என்ன இருக்கும்னா, ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம்க்கு தேவையான ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம எப்படி பத்திரம்லாம் எழுதுகிறோம், டாக்குமெண்ட் பத்திரம், அந்த மாதிரி சாஃப்ட்வேரில் இருக்கிற அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான ரெக்வயர்மெண்ட்ஸ்க்கான பத்திரம் தான் சாஃப்ட்வேர் ரெக்வயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். இதில் அப்படி என்ன தான் இருக்கும்னா, அக்ரிமெண்ட் பத்திரம் மாதிரி. யாராக இருக்குன்னா, ஸ்டேக் ஹோல்டர்ஸ், கம்பெனியில் இருக்கிற ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் டெவலப்மெண்ட் டீமுக்கும். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கம்பெனிக்குள்ளே வேலை செய்கிறவங்களும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா எண்ட் யூசர், இந்த ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க சாஃப்ட்வேர் ப்ராடக்ட், அதை யூஸ் பண்ணுறவங்களுடைய டீம், யார் இதை பண்ண சொன்னாலும் அவங்களும் ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்கலாம். டெவலப்மெண்ட் டீம். ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கிற அக்ரிமெண்ட் என்ன அக்ரிமெண்ட்டு? இட் டிஃபைன் த சிஸ்டம்ஸ் இன்டெண்டட் ஃபீச்சர்ஸ். என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, பிஹேவியர் என்ன, யாரெல்லாம் இன்டர்ஃபேஸஸ், என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, ஸோ இது என்னென்னா சர்வ் பண்ணுறோம், இது மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த டாக்குமெண்ட் பத்திரத்தில் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் ப்ராஜெக்டை பற்றின முழு இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும், ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே. சரி, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எஸ்ஆர்எஸ். அதாவது இந்த எஸ்ஆர்எஸில் அப்படி என்ன தான் இருக்கும், அதாவது சாஃப்ட்வேர் என்ன பண்ணும், டு ஸ்பெசிஃபை வாட் த சாஃப்ட்வேர் ஷுட் டூ. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும் இந்த டாக்குமெண்ட். எதுக்கு? டிசைன் பண்ணுறதுக்கு, டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் கோடிங் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்புறமா டெஸ்டிங் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த டாக்குமெண்ட்டு ரொம்ப உபயோகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் சிஸ்டமுடைய ஃபங்க்ஷனாலிட்டியை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த டாக்குமெண்ட் பத்திரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டு மினிமைஸ் சேஞ்சஸ் டியூரிங் டெவலப்மெண்ட் பை கிளாரிஃபைங் நீட்ஸ் அப்ஃப்ரண்ட். ஸோ இந்த எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட்டு நல்லா கிளாரிஃபை பண்ணிவிட்டு நம்ம என்ன சேஞ்சஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் அப்போது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஸ்ஆர்எஸ். ஒரு கிளைண்ட்டுக்கும் ஒரு டெவலப்பர்ஸ்க்கும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கறது இந்த டாக்குமெண்ட் தான். அது மட்டும் இல்லாமல் மிஸ்கம்யூனிகேஷன்ஸ், அதாவது டாக்குமெண்ட் பத்திரம் கரெக்டாக இருந்தால் இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு இது ஒரு ஃபார்மல் இல்லையா, ஸோ இது பக்கவாக இருக்கும்னு நம்பிடலாம். ஸோ இந்தமாதிரி டாக்குமெண்ட் இல்லைன்னா ஆகிடும், மிஸ்கம்யூனிகேஷன் ஏற்பட்டுரும். அப்புறம் காஸ்ட் எவ்வளோ ஈஸியாக எஸ்டிமேட் பண்ணிடலாம், ப்ராஜெக்டை ஈஸியாக பிளான் பண்ணிடலாம் அந்த டாக்குமெண்ட்டு. இது ஒரு லீகல் டாக்குமெண்ட்டாக இருக்கிறதுனால இஃப் டிஸ்பியூட் அரைஸ், ஸோ எதுவுமே பிரச்சனை இருக்குது, இது ஒரு லீகலாக இருக்கும். இப்போது ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த லீகல் டாக்குமெண்ட்டை வச்சு நம்ம காமிச்சிடலாம். அசிஸ்ட் இன் கிரியேட்டிங் டெஸ்ட் பிளான் அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டெஸ்ட்டு பிளான்ஸை க்ரியேட் பண்ணலாம். அப்புறம் நிறைய க்ரைட்டீரியாஸ்லாம் நிறைய டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது, அதாவது டெவலப்மெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வரும், அதில் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட்டும் ரொம்ப முக்கியமானது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. சரி, ஒரு எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ டிப்பிக்கல் எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். அதில் முதல்ல பர்பஸ் இருக்கும். இந்த எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட்டுடைய பர்பஸ் என்ன? ஸ்கோப், இந்த சாஃப்ட்வேர் என்னெல்லாம் எப்படி டெவலப் பண்ணுறோம், ஓகேவா? டிஸ்கிரைப் த சாஃப்ட்வேர் டு பி டெவலப்ட் அண்ட் இட் பெனிஃபிட். இந்த சாஃப்ட்வேர் எதுக்கு டெவலப் பண்ணுறோம், அதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். டெஃபினிஷன்ஸில் யூஸ் பண்ணுற டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அதாவது இந்த ப்ராஜெக்டில் ஏதாவது டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை பற்றின டேர்ம்ஸோடைய அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ரெஃபரன்சஸ், ஏதாவது இந்த டாக்குமெண்ட் இன்னொரு டாக்குமெண்ட்டுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் பண்ணுமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஸ்டார்டிங்கில் இருக்கும். நெக்ஸ்ட் ஓவரால் டிஸ்கிரிப்ஷன், அதாவது முதல்ல ப்ராடக்ட் பெர்ஸ்பெக்டிவ். டிஸ்கிரைப் த சிஸ்டம்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் அதர் சிஸ்டம். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், அந்த ப்ராஜெக்டில் சிஸ்டம்ஸ் இருக்குது, சிஸ்டமுடைய மற்ற சிஸ்டம்ஸ் இருக்குது, அதோட ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? இதுலேயுமே நம்ம அந்த டயக்ராம்ஸில் வரையும், டயக்ராம்ஸில் காட்டுவோம். ப்ராடக்ட் ஃபங்க்ஷன்ஸ், சிஸ்டம் என்னெல்லாம் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது அதுதான் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். யூசர் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது டிஸ்கிரைப் த யூசர்ஸ் அண்ட் தேர் எக்ஸ்பர்டைஸ் லெவல். இதை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும். அவங்க எந்த அளவுக்கு இதை யோசிப்பாங்க, ஓகேங்களா, அது எல்லாமே இதில் இருக்கும். கன்ஸ்ட்ரைன்ஸ், என்ன ஹார்ட்வேர் என்ன சாஃப்ட்வேர், இது எல்லாமே நம்ம இந்த டாக்குமெண்டேஷனில் சொல்லுவோம். அசம்ஷன்ஸ் அண்ட் டிபெண்டன்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஏதாவது நம்ம நல்ல அசம்ஷன்ஸ் எடுத்தோம்னா ரெக்வயர்மெண்ட்ஸ் கேதரிங்கில் அது எல்லாமே இங்கே சொல்லிடணும் இந்த டாக்குமெண்ட்டில். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, ஓகேங்களா?
நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ், அதாவது ஃபங்க்ஷனல் நான் ஃபங்க்ஷனல். ஒரு ஸ்பெசிஃபிக் பிஹேவியர்ஸ், ஃபீச்சர்ஸ், இன்ட்ராக்ஷன்ஸ் இது எல்லாமே நம்ம ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் சொல்லுவோம். அதாவது லாகின் பேஜ், டேட்டா ப்ராசஸ் பண்ணுறது, இது எல்லாமே ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். இது எல்லாமே இந்த டாக்குமெண்ட் பத்திரத்தில் இருக்கும். எதெல்லாம் நான் ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அதையும் சொல்லியிருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸ், எவ்வளோ ரெஸ்பான்ஸ் டைம் இருக்கும், செக்யூரிட்டி எப்படி இருக்குது, யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனில் எப்படி இருக்குது, ரிலையபிளாக இருக்குமா, அவைலபிளாக இருக்குமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த டாக்குமெண்ட் பத்திரத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸும் இருக்கும். ஸ்க்ரீன் எப்படி இருக்கும், கமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஹார்ட்வேர் என்ன யூஸ் பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் என்ன யூஸ் பண்ணுறாங்க, கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது. ஸோ ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷன் இந்த டாக்குமெண்ட்டில் வச்சுருப்போம். இதை வச்சு தான் நம்ம ஈஸியாக அந்த கோடிங் டெவலப்மெண்ட் அப்போ ஈஸியாக இருக்கும். யூஸ் கேசஸ் ஆர் சினாரியோஸ், அதாவது ஹவு யூசர்ஸ் இன்ட்ராக்ட் வித் த சிஸ்டம் இன் ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷன்ஸ். அதாவது இப்போ ஒரு ஃப்ளோ இருக்குது, அந்த ஃப்ளோ வரும்பொழுது இந்த யூசர் வந்து யூஸ் பண்ணுறாரு, இது இப்படி யூஸ் பண்ணால் இந்த மாதிரி நடக்கும்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஓகேங்களா? இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறாரு, தமிழ் லாங்குவேஜா இங்கிலீஷ் லாங்குவேஜா. ஸோ தமிழ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணால் தமிழில் வரணும், இங்கிலீஷ் லாங்குவேஜில் சூஸ் பண்ணால் இங்கிலீஷில் வரணும். அந்த யூசர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவார் அது எல்லாமே, அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே, இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே இதில் ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கும். நான் சிம்பிளுக்கு சொன்னேன், பெரிய டாக்குமெண்ட். ஓகேங்களா? அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா, டிஃபைன் த கண்டிஷன்ஸ் அண்டர் விச் த சிஸ்டம் இஸ் அக்செப்டட் பை த கிளைண்ட். ஸோ கிளைண்ட்டு வந்து நம்ம கொடுக்கறத கரெக்டாக அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா, அது எல்லாமே இதில் அந்த க்ரைட்டீரியா எல்லாமே இதில் கொடுப்போம். நெக்ஸ்ட் அப்பண்டிசஸ், வேறு எதனா கொடுப்போம்னா சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் கொடுப்போம். அதை ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா மாடல்ஸ், டயக்ராம்ஸ், க்ளாசரிஸ் இந்த மாதிரி கொடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதை வச்சு ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம், ப்ரோக்ராமிங் டெவலப்மெண்ட். சரி, ஒரு குட் எஸ்ஆர்எஸ் எப்படி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அதாவது ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னுடைய நீடை கரெக்டாக வச்சுருக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் தான் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் டெவலப் பண்ண சொல்கிறேன்னா நான் என்னெல்லாம் சொல்லணும் அவங்க கரெக்டாக அதை வச்சுருக்கணும். கம்ப்ளீட், எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸும் கரெக்டாக வச்சுருக்கணும். அன்ஆம்பிகுவஸ், எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இருக்கக்கூடாது, கிளியராக இருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். கன்சிஸ்டன்ட், நோ கான்ஃப்ளிக்டிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ், கரெக்டாக ரெக்குவயர்மெண்ட்ஸை பயன்படுத்திக்கிட்டே வரணும். ஓகேங்களா? திடீர்னு நடுவில் ஒரு ரெக்குவயர்மெண்ட் தேவைன்னு சொல்லக்கூடாது. ஸோ பர்ஃபெக்டாக வச்சுக்கணும் எல்லாத்தையுமே. மாடிஃபையபிள், ஈஸி டு சேஞ்ச் ஆஸ் த ப்ராடக்ட் நீட்ஸ் எவால்வ். ஸோ ஒரு எவல்யூஷனரி ஸ்டேஜ் போகும்போது ப்ராஜெக்ட் இன்னும் அப்டேட் பண்ணணும்னா அது எல்லாமே நம்ம மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். வெரிஃபையபிள், ஈச் ரெக்குவயர்மெண்ட் கேன் பி டெஸ்டட் ஆர் வேலிடேட்டட். ஸோ ஒவ்வொரு ரெக்குவயர்மெண்ட்டும் ஈஸியாக டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், வேலிடேஷன் பக்கவாக இருக்கணும். இப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒரு குட் எஸ்ஆர்எஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபார்மல் சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன். இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ப்ராசஸில் ஒரு ஃபார்மல் சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது, ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட், ஒரு செக்யூரிட்டி பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது ஒரு ஃபார்மல் சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். சரி, இதோட டெஃபினேஷன் பார்க்கலாம். ஃபார்மல் சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் refers to use of mathematical and logical methods to precisely define the requirements, behavior, constraints of a software system. இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறோம், அதுக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் கேதர் பண்ணியிருக்கோம். அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கல் மெத்தட்ஸ் மூலிமா டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா, ஸ்டார்டிங்லே இந்த பக்ஸ், இந்த எரர்ஸ்லாம் இல்லாமல் இந்த செக்யூரிட்டிலாம் பர்ஃபெக்டாக இருக்கும். எப்பவுமே ஒரு மேத்தமெட்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், 100% ட்ரூவாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இட் எலிமினேட் ஆம்பிகுட்டி ப்ரெசன்ட் இன் நேச்சுரல் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், enable verification through mathematical proof or tools. ஸோ ஏதாவது நம்ம வெரிஃபிகேஷன் வேலிடேஷன் பண்ணுறோம்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு மேத்தமெட்டிக்கல் மெத்தட். ஸோ பர்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பர்பஸ், அதாவது டு டிஃபைன் வாட் த சிஸ்டம் ஷுட் டூ வித் மேத்தமெட்டிக்கல் அக்யூரசி. அதாவது இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, அது பர்ஃபெக்டாக நம்ம மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கலுக்கு ஒர்க் ஆகுதா, 100% இருக்குமான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஃபார்மல் வெரிஃபிகேஷன் வேலிடேஷனுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். எரர் எல்லாமே ரெடியூஸ் பண்ணிடலாம் இதை பயன்படுத்தணும்னா. டு என்ஷூர் கன்சிஸ்டன்சி, கம்ப்ளீட்னஸ், கரெக்ட்னஸ் வித் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அதாவது
ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இங்கே கொடுத்துருப்போம். அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சரியாக இருக்கா, கம்ப்ளீட்டாக இருக்கா, எதுவும் மிஸ் ஆகாமல் 100% பர்ஃபெக்டாக இருக்கா, இது எல்லாமே நமக்கு வேணும்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பயன்படுத்தணும். ஃபார்மல் தான், ஓகேங்களா. ஏன்னா இதில் மேத்தமேட்டிக்கல் லாஜிக்கல் பயன்படுத்துகிறாங்க. மாடல்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபார்மல் ஸ்பெசிஃபிகேஷன். சரி, இது ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும் அண்ட் ஆம்பிகுவஸாக இருக்கும். எதனால்? ஏன்னா இதில் மேத்தமேட்டிக்கல் சின்டாக்ஸ் பயன்படுத்துகிறோம் நேச்சுரல் லாங்குவேஜை விட. ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன இருக்கும், பர்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். வெரிஃபைபிள், ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், டெஸ்ட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ லாஜிக்கல் கன்சிஸ்டன்சி, கரெக்ட்னஸ். ஸோ லாஜிக்கல் மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கல் பயன்படுத்துறதுனால வெரிஃபிகேஷன் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட், சிஸ்டம் என்ன பண்ணணும், ஓகேங்களா, அது எப்படி பண்ணணும், அது எல்லாமே ஈஸியாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். டூல் சப்போர்ட்டிவ், நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கல் பயன்படுத்துகிற சிமுலேஷன்ஸ்லாம் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம், வெரிஃபை பண்ணலாம். ஃபார்மல் மெத்தட் டூல்ஸ்லாம் நிறைய இருக்குது. சரி, இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட், டேட்டா மாடல்ஸ். ரெப்ரசன்ட் சிஸ்டம் டேட்டா யூசிங் செட்டு, ஃபங்க்ஷன்ஸ், ரிலேஷன்ஸ். ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் என்ன இருக்கும், ரெக்குவயர்மெண்ட்ஸ் எடுத்து நம்ம செட்டுக்குள்ளே கொடுப்போம், ஒரு ஃபங்க்ஷனாக கொடுப்போம், ரிலேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுவோம் ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு. ஸோ ஒரு மாடல்ஸ், டேட்டா மாடல்ஸை க்ரியேட் பண்ணுவோம். அப்புறம் இந்த சிஸ்டம்குள்ளே நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கும், ஸ்டேட் 1, ஸ்டேட் 2, ஸ்டேட் 3 அந்த மாதிரி டிஃபைன் பண்ணுவோம். இன்வேரியன்ட், அதாவது கண்டிஷன்ஸ் தட் ரிமைன் ட்ரூ த்ரூ அவுட் த சிஸ்டம் எக்ஸிக்யூஷன். அதாவது எக்ஸிக்யூட் பண்ணும்போது முடிக்கிற வரைக்கும் அது 100% ட்ரூவாக இருக்கிற மாதிரி நம்ம இன்வேரியன்ஸை க்ரியேட் பண்ணணும். ஆப்ரேஷன்ஸ் எப்படி, இன்புட் என்ன, அவுட்புட் என்ன, முதல்ல யூஸ் பண்ணுற ப்ரீ கண்டிஷன்ஸ், அப்புறமா யூஸ் பண்ணுற போஸ்ட் கண்டிஷன்ஸ், இது எல்லாமே இங்கே செட்டிங் பண்ணியிருக்கணும். ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன்ஸ் டிஸ்கிரைப் ஹவு ஸ்டேட் சேஞ்சஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு ஆப்ரேஷன்ஸ். இப்போ ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுது, அதாவது லாகின் பேஜ் டச் பண்ணணும், உள்ளே போகுது, அது என்னெல்லாம் பண்ணும், ஓகேங்களா, எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணும், ஸ்டேட் எப்படி சேஞ்ச் ஆகும், இது எல்லாமே நம்ம காம்போனன்ட்ஸ் இதில் பார்ப்போம். சரி, நம்ம ஒரு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 லாங்குவேஜ் பார்ப்போம். இசட் நோட்டேஷன், பி மெத்தட். இந்த இசட் நோட்டேஷனில் நம்ம ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு செட்டு லாங்குவேஜ் படிச்சிருக்கீங்களா, அப்புறம் ப்ரெடிகேட் லாஜிக், டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ்லாம் படிச்சிருக்கீங்களா, அந்த மெத்தடில் நம்ம மாற்றின அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அது ஒரு மாடலிங்காக, ஒரு ஆப்ரேஷன்ஸாக கொண்டு வரும். பி மெத்தட் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டெப் வைஸாக ரீஃபைன் பண்ணிட்டு வரும், ரெக்குவயர்மெண்ட்ஸை பர்ஃபெக்ஷன்ஸுக்கு கொண்டு வரும். தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பர்ஃபெக்ஷன் லிஸ்ட்டுக்கு கொண்டு வரும். Code generation from specifications. சரி, ஃபார்மல் ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ், ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும். அதாவது ரெக்குவயர்மெண்ட்ஸ் 100% பர்ஃபெக்ஷனாக இருக்கும், எந்த ஒரு மிஸ் இன்டர்பிரிட்டேஷனும் இருக்காது. ஈஸியாக ஸ்டார்டிங்கில் எரரை டிடெக்ட் பண்ணிடலாம். வெரிஃபிகேஷன் பண்ணுறது ஈஸி, ஏன்னா மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப் வச்சு தான் வெரிஃபை பண்ணுவோம். ஹையர் கான்ஃபிடென்ஸ், ஏன்னா இது எல்லாமே சேஃப்டி கிரிட்டிக்கல் சிஸ்டம் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணுறோன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏரோஸ்பேஸ், நியூக்ளியர், மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் பண்ணுறோம்னா அந்த இடத்துல இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டு, ஓகேங்களா. லிமிடேஷன்ஸ், இதுலேயும் ஒரு குறைபாடு இருக்குது. அதாவது இதில் நம்ம மேத்தமெட்டிக்கல் அண்டு லாஜிக்கல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், ஓகேங்களா. அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸாக, அதாவது டெவலப்மெண்ட் டீமில் இருந்தால் தான் அதை நம்ம என்ன பண்ண முடியும், பர்ஃபெக்ஷன் கொண்டு வர முடியும். எக்ஸ்பர்ட் இல்லை நம்ம என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு குறைபாடு. ரொம்ப காஸ்ட்லியும் கூட, டைம் அதிகமாக எடுத்துக்கும், ப்ராக்டிக்கலாகவும் இது பண்ண முடியாது அவ்வளோவா. லிமிட்டட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான், ஏன்னா ரொம்ப அறிவுள்ள எக்ஸ்பர்ட்டர்ஸ் தான் இதில் வேலை செய்ய முடியும், ஓகேனா. ஒரு ஃபார்மல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ இதுதான் இதில் இருக்க குறைபாடு. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Narrative. வணக்கம்.